குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்திய அரசு வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும் என்றால் டெவலப்மெண்டல் ஒர்க் நடந்துதாங்க ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. டங்ஸ்டன் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம். காரணம், சமணர் படுகை இருக்கு, மெகாலித்திக் பரியல் சைட் 2000 ஆண்டுகள் பழமை எல்லாம் இருக்கு, அழகர்மலை பக்கத்தில் இருக்கு. ஓகேங்கண்ணா, இன்னைக்கு மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் அங்கே சொல்லுவோம், ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எதுவுமே வேண்டாம், உள்ளே வராதிங்க, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது. சரி, டங்ஸ்டன் வந்தாங்க, பிப்ரவரிலேயே சொல்லியிருக்கலாம் இங்கே வேண்டாம், வேறு இடத்த பாருங்கள், வேறு இடத்த மேப் பண்ணுங்கள், அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. இன்னைக்கு பிரச்சனையான பிறகு 10 மாதம் கழித்து நாங்கள் முதல்லிருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் அதிகாரிகள் பேசவே இல்லையா? வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க. அதிகாரிகள் பேசி இருக்கின்றார்கள். இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்தி குறிப்பு கொடுப்பாங்களா? மத்திய அரசுடைய செய்தி குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசுனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா? கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. டெவலப்மெண்ட்டா நோ டெவலப்மெண்ட்டா, அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி? ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது, அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றினேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது.